ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மசாலா ஸ்வீட் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் கார்ன் மசாலா செய்ய 1 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ இதை வானலில் சேர்த்து வேக வச்சிடலாம். ஸ்வீட் கார்ன் மூழ்கிற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துருச்சு. ஸ்வீட் கார்ன் குயிக்காக வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துருங்க. அடுத்ததாக அதே வானலில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சேர்த்து வேக வச்சுருக்க ஸ்வீட் கார்னை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்புலேயே ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். ஸ்வீட் கார்னை பட்டரில் சேர்த்து 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிடலாம். பட்டரை சேர்த்து மிக்ஸ் பண்ண ஸ்வீட் கார்னை வேறு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் வேணுன்னா பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சாட் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வாசம் வருது. அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வேறு பவுலில் மாற்றி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் கார்ன் மசாலா ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணிட்டோம். ஸ்வீட் கார்னாவே குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.